விஜய் மற்றும் த்ரிஷா இருவரின் ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலம். ஆரம்பகால திரைப்படங்கள் 204-இல் வெளியான கில்லி திரைப்படம் இவர்களின் கூட்டணியில் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டானது. தொடர்ந்து திருப்பாச்சி, ஆதி, குருவி போன்ற படங்களில் ஒன்றாக நடித்தனர். நீண்ட இடைவெளிக்குப் பின் குருவி 2008 படத்திற்குப் பிறகு இவர்களைப் பற்றிய வதந்திகள் எழுந்ததால் சுமார் 15 ஆண்டுகள் இணைந்து நடிக்காமல் இருந்தனர். பின்னர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ 2023 படத்தில் மீண்டும் ஜோடியாக நடித்தனர். சினிமா விழாக்களில் விஜய் த்ரிஷாவை பிரின்சஸ் என்றும், த்ரிஷா விஜயை தனது திரையுலக பயணத்தில் மிகவும் வசதியான ஒரு நண்பர் போன்றவர் என்றும் நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டுள்ளனர். லியோ படத்திற்குப் பிறகு இவர்களைப் பற்றிய கிசுகிசுக்கள் மீண்டும் தீவிரமடைந்தன. இதற்கு காரணங்களாக நெட்டிசன்கள் சில விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றனர். த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட சில புகைப்படங்கள், உதாரணமாக நியூயார்க் பயணத்தின் போது ஜோடி காலணிகள் இருந்த புகைப்படம், விஜயுடன் இருக்கும் மிரர் செல்ஃபி, ரசிகர்களிடையே பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தின. மார்ச் 2026-இல் சென்னையில் நடந்த ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே வண்ணத்திலான மேட்சிங் கோல்ட் அவுட்ஃபிட்ஸ் ஆடைகளை அணிந்து வந்த வீடியோ வைரலானது. நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை டிவிகே தொடங்கி மே 2026 மாதம் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் த்ரிஷா தனது தாயாருடன் கலந்து கொண்டார். மேலும் நடிகர் அஜித் குமாரின் தாயார் மறைவின் போது அஜித்தின் வீட்டிற்கு விஜயும் த்ரிஷாவும் அடுத்தடுத்து நேரில் சென்று ஆறுதல் கூறினர். இந்த வதந்திகள் தீவிரமடைய மிக முக்கிய காரணம் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகும். விஜயின் மனைவி சங்கீதா சுவர்ணலிங்கம் சென்னை செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 2021 முதல் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நெருக்கடிகள் மற்றும் சுமூகமின்மை காரணமாகத்தான் பிரிந்து வாழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் நீதிமன்ற ஆவணங்களில் த்ரிஷாவின் பெயர் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்படவில்லை. 2026 தேர்தல் களம் மற்றும் அரசியல் சூழலில் மாற்றுக் கட்சியினர் சிலர் த்ரிஷாவின் பெயரை இழுத்து விஜயை விமர்சித்தனர். இதற்கு த்ரிஷா தனது வழக்கறிஞர் மூலம் கடும் கண்டனம் தெரிவித்தார். தன் பெயரை அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும், தனக்கு எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். அண்மையில் தனது இன்ஸ்டாகிராமில் நாய்க்குட்டியுடன் இருக்கும் வீடியோவை பகிர்ந்து, என் விஷயத்தில் தலையிட நான் அனுமதிக்கும் ஒரே மூக்கு இதுதான் என்று தன்னை விமர்சிப்பவர்களுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்தார். விஜய் மற்றும் த்ரிஷா ஆகிய இருவருமே தங்களுக்குள் இருக்கும் உறவு குறித்து இதுவரை எந்த ஒரு பொதுவான காதல் அல்லது திருமண அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அவர்கள் இருவருமே தங்களை நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சக கலைஞர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோஸ்டார்ஸ் என்றே அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். தற்போது விஜய் முழுநேர அரசியலில் தமிழக முதலமைச்சராக களம் இறங்கியுள்ளதாலும், சங்கீதாவின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாலும் சமூக வலைத்தளங்களில் இவர்களைப் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. ஆனால் சட்டப்பூர்வமாகவோ அல்லது அதிகாரப்பூர்வமாகவோ அவர்கள் இருவரும் தங்களின் தொழில்முறை நட்பைத் தாண்டி வேறு எந்த உறவையும் உறுதிப்படுத்தவில்லை.